என்ன பிரயோஜனம்? சரி, என்ன கிடைச்சிட போகுது இப்போ உங்களுக்கு? மணியும் விஷ்ணுவும் மாயா பூனை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, மாயா பூனை இப்போல்லாம் நான் மதிக்க மாட்டுறாங்க, நேற்று கூட நடந்த ஆக்டிவிட்டியில் கூட என்னை மதிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். மாயா பொண்ணு என்ன மதிக்காம மதிக்காத மாதிரி பண்ணலாம், கண்டுக்காம புரியுதா? அதுக்கு மணி என்ன சொன்னாருன்னா, அவங்க மதிக்காமல் போகிறனால ஒரு யூஸும் கிடையாது, ஸோ அவங்க டிராஃபிக்காக இதை பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ கண்டுக்காமல் விட்டுருன்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் போட்டுட்டு இருந்தார். நீயா இருந்துட்டாலே யூஆர் வின்னர். ஆஸ் அ பர்சனாக ஆஸ் அ பர்சனாக யூஆர் ஆல்ரெடி அ வின்னர். நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுக்க போகிறீங்கன்னு கேட்டோன்னா விஷ்ணு அவரோட ரெசல்யூஷன் சொல்லிட்டு இருந்தார். நான் ரொம்ப நிறைய ஏமாந்துட்டேன், ஸோ இனிமேல் யாரையும் முழுசாக நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா மாயா பற்றி சொல்லிட்டு இருந்தார். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்புவேன், இனிமேல் எல்லாரையும் நம்பக்கூடாது. ஓகே, பூர்ணிமா மாயா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பூர்ணிமா சொல்லிட்டு இருந்தாங்க, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கானே, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா மாயாட்ட புலம்பிட்டு இருந்தாங்க. ஏன்டா உன்னைய பார்த்து சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் ஏதோ பண்ணியிருக்காருங்கிறது தெரியுது, அதை கவனம் பண்றாரா?